எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய கோயில் திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 3வது நூறுல 3வது பத்துல 8வது பாட்டு. அப்படின்னா 3வது நூறுனா 200, 3வது பத்துன்னா 28, ஃபர்ஸ்ட் 10 அது, 2வது 10, 3வது 10ன்னா 28 அப்படி வரும். 3வது 10ல் 8வது பாட்டுனா 28, 3வது 10ன்றது 2வது 28ன்னு அர்த்தம். 3வது 10ல் 8வது பாட்டுனா 28. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. பிரபந்தத்தில் பார்த்தீங்கன்னா அது 2926 லிஃப்கோ புக்கு பதிப்பகத்துப்படி 2926. அது வந்து அவர் வந்து நாதமுனிகள் எப்படி கப்பல் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவர் அவார்டு பண்ணியிருக்கார். அதை மாற்றி பண்ணல ஒரு லிஃப்கோவில். பாட்டை சொல்றேன், கேட்டுக்குவோம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இது பாட்டு. பாட்டுல வந்து குன்றம் ஏந்தி, குன்றம்ன்றது மகேந்திரகிரி மலையை சொல்றாங்க. அந்த குன்றுன்றது சாதாரணமா என்னன்னா சின்ன மலை, ஒரு மலையாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப உயரமா பெரிய பெரிய மலைகளாகவும் இருக்காது. குன்றம்ன்றது அதான், ஒரு சிறிய மலைன்னு அர்த்தம். குன்றம் ஏந்தி, அந்த மலையை ஏந்தி. நம்ம முதல்ல இது எப்படி வந்ததுன்னா, இந்திரனுக்கு எப்பயுமே பூஜை பண்ணுவா. இடையர்கள் வந்து இந்திரனுக்கு பூஜை பண்றது வழக்கம். இந்திர விழான்னு எடுத்து பண்ணுவா. அதை கிருஷ்ணன் வந்தவொடனே என்ன சொல்ற, நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு பண்ணாத இந்திரனுக்கு பண்ற, ஆனா உங்களுக்கு தினம் மாடு பாய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது, உங்க வாழ்வுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த மகேந்திரகிரி மலை இருக்கு. இந்த மலையில தான் போய் எல்லாம் பண்றது. அது இந்திரனுக்கு பண்றதெல்லாம் நீங்க இந்த மலைக்கு பண்ணுங்க அப்படின்ற பூஜை. இந்திரனுக்கு பண்றதுன்ற அவசியம் இல்லை, நீங்க மலைக்கு பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப வாழால ஐயோ இந்திரன் கோவப்பட்டா என்ன பண்ணுவான், உங்க இந்திரன்லாம் கோவப்பட மாட்டா, கோவப்பட்டாலும் நீங்க இந்த மலைக்கு செய்யல, இந்த மலை உங்களை காப்பாத்துறது, உங்களை காப்பாத்துறது இந்த மலை தானே, இனிமேலும் இது உங்களை காப்பாற்றும், நம்பி பண்ணுங்கன்ற. அப்ப பண்றாரு. அப்ப எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை பண்றதை விட்டுட்டு மகேந்திரகிரி மலைக்கு பண்றா. இந்திரனுக்கு கோபம் வருது. இந்திரன் வந்து கல்மாரி பொரியா, கல்லா, அதாவது கல் மழையா பொழியும். மழைக்கு பதிலாக கல் அங்கிருந்து மேல இருந்து கொட்டும். அந்த மாதிரி ஒரு மழையே பொழியிறான். அந்த நேரத்துல இந்த ஆயர்களுக்கு வந்து குன்றுதான் காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு இல்லையா கிருஷ்ணன். அந்த குன்று காப்பாத்துன்ற நம்பிக்கை போகக்கூடாதுன்றதுக்காக அந்த குன்றை ஏந்தி கொடையா பிடிச்சாராம். இல்லைன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணி அந்த இந்திரனை எடுத்துக்கலாம். இந்திரன் ஒரே ஒரு அம்புல அப்படியே கொடை மாதிரி பெருசா பண்ணி எல்லாரையும் மூடி அந்த இந்திரனுடைய கல்மழையில இருந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா ஏன் அந்த மலையை கொடையா எடுத்தாருன்னா, அந்த மலை நம்ம காப்பாத்துன்னு சொன்னார் இல்லையா கிருஷ்ணன். அவன் அந்த மலை உங்களை காப்பாத்துன்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை மலை காப்பாத்துன்னு ஜனங்க நம்பி இருக்கு. நம்பிதானே ஆயர்கள் இந்த பூஜையை பண்றா. அதனால அதுக்கு கீழ் போகக்கூடாதுன்றதுக்காக, அந்த மலை மேல இருக்கிற நம்பிக்கை ஜனங்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக, ஆயர்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக மலையை கையில ஏற்றி பண்ணாராம். அதான் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன். பயங்கர மழை பெய்ஞ்சுது, மழையும் கல்லுமா கொட்டின மழை, தண்ணியும் கல்லுமா கொட்டின மழை, இதுல வந்து அதை காப்பாற்றினவன் அவன் தான். அதை யாரு? கண்ணன். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான். அன்றுனா முன்னொரு காலத்துலன்னு அர்த்தம். ஞாலம்னா அந்த வாமன அவதாரம் எடுத்து பூமி அளந்தார் இல்லையா, அதை சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க, ஞாலம் அளந்த பிரான். மகாபலியை பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டு இன்னொரு காலால 7 லோகத்தையும் தாண்டி சத்திய லோகத்தையும் தாண்டி போறதாம் கால். ஒரு பாகத்தை மேல தூக்கி அளக்கிறதுக்கு போனவொடனே அதை போன பாட்டிலையோ முதல் பாட்டிலையோ பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி அந்த பெருமாளோட கால் வந்து சத்தியலோகத்தை தாண்டி போறதாம். 7 லோகங்கள்னாலே கீழே 7 லோகத்துக்கும் போயிட்டு ஒரு கால், மேலே 7 லோகத்துக்கும் போறதான். இன்னொரு கடியை எங்க வைக்கிறதுன்னு கேட்கும் போது அவர் என் தலையை வைன்றார். அதான் அன்று ஞாலம்னா அந்த பூமியை அளந்த பிறான். தன்னுடைய கால் காலோட அடியால் ஒரே அடியால அளந்த பிறான். அந்த மாதிரி அந்த உலகத்தை வந்து அப்படி அளந்தாராம். பரன்றது என்னன்னா எல்லா விதங்களிலும் எல்லாரிலும் உயர்ந்தவன், நமக்கு எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன், எல்லா நம்ம வணங்க தெய்வங்கள்லயே உயர்ந்தவன் அர்த்தம் அந்த இடத்துல. பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. திருப்பதிக்கு போகணும், சென்று சேர வேண்டும், திருவேங்கட மாமலைக்கு போகணும். ஒன்றுமே தொழணும் போது இந்த இடத்துல என்னன்னா, ஒன்றுமேன்னா நீங்க வந்து கையை கூப்பிட்டு திருப்பதி இருக்கிற மலையை இருக்கிற திசையை நோக்கி கையை கூப்பிட்டு ஒன்றுமே தொழ
மனசுல நினைச்சிட்டு திருப்பதி பெருமாளை மனசுல நினைச்சிட்டு அந்த 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 திசையை நோக்கி கை கூப்பினாலே போருமா. அதுவே நம் வினை ஓய்மை அப்படி பண்ணாலே நம் வினை நாம் செஞ்ச பாவங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகுமா. ஓய்மை ஓய்மைன்னா எல்லாம் போய் சேருமே, எல்லாருக்கும் அழியுமேன்னு அர்த்தம். இதுல என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஒன்றுமே தொழ நான் கூட சொல்லுவேன். நான் நம்ம ஒருத்தருக்கு வந்து நான் என்னோட இது அதுதான். யாருக்கா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றான், யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு வைங்க, நம்ம அவளுக்கு திருப்பி பண்ண முடியலன்னா, ஹெல்ப் பண்ண முடியலன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே இது என்னன்னா அவ இருக்கிற திசையை நோக்கி கை கூப்பணும். அவ இருக்கிற அவ தெற்கு பக்கத்துல குடியிருந்தாள்னா அந்த 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 தென்பகுதியில குடியிருந்தாலும் தெற்கு நோக்கி அவ எந்த திசையில இருக்காளோ அந்த திசையை நோக்கி கை கூப்பணுமோ. அதுதான் நம்மளால செய்ய முடியும். அதான் அதுதான் இங்க சொல்றாரு. ஒன்றுமே தொழ நீங்க வந்து அந்த திசையை நோக்கி கை ஒன்றுமே தொழ அங்க அதை நினைச்சுன்னு மனசுல தூக்கி கையை தூக்கி தொழுதாலு நம் வினை போகுமே, நம் வினை ஓய்மை. நீங்க திருப்பதிக்கு போய் தான் சேவிக்கணும்னு இல்லை, இங்கே இருக்கிற இடத்துல இருந்துட்டு அப்படியே சேவிச்சாலே நம் வினை ஓய்மை, நம்முடைய வினைகள் எல்லாம் ஆத்மார்த்தமா இருக்கணும். நீங்க பெருமாளை வெங்காயம் இவளை நினைச்சிட்டு மனசுல ஆத்மார்த்தமா இங்க இருந்த இடத்துல இருந்தே சேவிச்சிங்கன்னா கூட உங்களுடைய வினைகள்லாம் அழியும் அப்படின்றத சொல்றாரு. யாரு சொல்ற யாரு சேவிக்கணும்னு பாருங்க. குன்றை மேஞ்சி குளிர் மழை காத்தவன், குன்றை குடையாக பிடித்து குளிர் மழையிலிருந்து ஆயுர்வேதத்தை காப்பாத்தினவன், அன்று ஞானம் அளந்து பெறான். முன்னொரு காலத்துல வந்து பூமியை வந்து காலால அளந்த எங்களுடைய தலைவன், எல்லாருலையும் உயர்ந்தவன். உயர்ந்தவன்னா இப்ப விஸ்வரூபம் எடுக்கிறான் இல்லையா, அந்த அந்த இதை சொல்றாரு. பரன் அளந்து பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, திருப்பதி மாமலைக்கு போகணும் அப்படின்னு போய் சேரணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாளே அவ ஒன்றுமே தொழ அவ மனசுல நினைச்சாலே போருமா. அதை ஒன்ன நினைச்சுன்னு மனசுல தொழுதாலே போருமா. ஒன்றுமே தொழ நீங்க அதை மனசுல நினைச்சிட்டு திருப்பதிக்கு போகணுன்ற எண்ணத்தை மனசுல நினைச்சு திருப்பதி இருக்கிற திசையை நோக்கி சேவிச்சுட்டு கும்பிட்டுட்டு நீங்க தொழுதுட்டு நீங்க சேவிச்சிங்கனாலே திருப்பதிக்கு போன பலன் உங்களுக்கு கிடைக்குமா. நம் வினை ஓய்மை, நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் ஓய்ஞ்சு போகும், அழியும் அப்படின்றதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. அது கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். அதுக்கு வந்து கோவர்தனகிரின்னு தான் பேரு. மகேந்திரகிரின்னு ஒரு பேர் உண்டு, இந்திரனுக்கு சொந்தமான மலை அது. அந்த மலையில தான் இவர்கள் ஆயர்கள் வந்து மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கா. இந்திரன் ஆட்சி செய்யற மலை, அதனாலதான் இந்திரனுக்கு அவ பூஜை பண்ணிட்டா அவ்வளவு நாளும். ஆனா அதை இவர் ஒத்துக்கல. கிருஷ்ணன் வந்து நீங்க உங்களுக்கு கொடுக்கறது மலை தான், அதனால மலைக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது ஆனா கோவர்தனகிரின்றது கரெக்ட் தான், அதுக்கு பேர் மகேந்திரகிரின்னு ஒரு பேர் இருக்கு. தேங்க்யூம்மா. இப்போ ஆனா எல்லாரும் இவ்வளவு என்ன கவனிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா. தேங்க்யூ. கோவர்தன்றதே கிருஷ்ணனோட பேர் தான். கோவன்றது மாடுகள், அர்த்தன்றது மேய்க்கிறது. கோவர்தன் மாடுகளை மேய்க்கிற குளத்துல பிறந்தவனால கோவர்தன். கோவர்தனகிரின்றது அப்புறம் தான் அந்த பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்திரனை ஒதுக்கிட்டு இவன் அந்த மலைக்கு பண்ணா இல்லையா, அது கிருஷ்ணன் வந்து அரசாட்சி செய்யற இடம் அது கோகுலம். கிருஷ்ணன் வந்து சொல்லி பண்ணதுனால அதுக்கு பேர் கோவர்தனகிரின்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஓகே. ஏன்னா எப்பயா இருந்தாலும் நீ சொன்னது கரெக்டு தான், கோவர்தனகிரின்றது இப்ப இருக்கிற பேர் கரெக்ட் தான். ஓகே.